சண்டே மார்னிங் இன்றைக்கி மார்கழி டே 7 ஃபஸ்ட்டு 2 டேஸ் மட்டும் என்னால் டைமுக்கு எந்திரிக்கவே முடியலை. அட்லீஸ்ட் ஒரு 5:30க்காவது எந்திரிச்சா கரெக்டாக இருக்குன்னு யோசிச்சுட்டு தான் படுப்பேன். அரை மணி நேரம் அலாரம் அடித்தாலும் ரொம்ப நேரம் கழித்து அதை கட் பண்ணிவிட்டு மறுபடியும் படுக்கிற மாதிரி இருக்கும். அப்படியெல்லாம் யோசிச்சுட்டு படுத்தோன்னா நம்ம வீட்டு வாசலில் விதவிதமாக நம்மளை விட்டால் யார் கோலம் போடுறதுக்கு இருக்கான்னு சொல்லிட்டு நேரமே எந்திரிச்சு குளிச்சுட்டு மொதல் வேலை வாசலில் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கோலம் வந்து போட்டுறணும். 2 நிமிஷத்தில் போட்ட கோலம் இது கொஞ்சம் வித்தியாசமாகவே இருந்தது, பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்தது. கோலம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நிலவாசலில் பூஜை பண்ணுறதுக்கு உருளி டெக்கரேட் பண்ணிவிட்டு 2 அகல் விளக்கு வச்சாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக காஃபி இல்லாமல் அந்த டே வந்து ஸ்டார்ட் ஆகாது. நான் வந்து யூஸ்வலாக ப்ரூ பிராண்டு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 4-5 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு அரை டம்ளர் நல்லா கொதிக்கிற தண்ணி வந்து ஆட் பண்ணிட்டேன்னா ஒரு 10 நிமிஷத்தில் டிகாஷன் நல்லா இறங்கிரும். 2 பேத்துக்கு தேவையான அளவு திக்கான பால் சர்க்கரை சேர்த்துட்டோன்னா காஃபி வந்து ரெடி ஆயிரும். நான் யூஸ்வலாக இப்படி தான் ஃபாலோ பண்ணுறேன். ட்ரை பண்ணி